வெல்கம் டு ஈஸி இங்கிலீஷ். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் எப்படி நெகட்டிவ் சென்டென்ஸ் மேக் பண்ணுறது, ஹவு டு மேக் த நெகட்டிவ் சென்டென்சஸ் இன் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஆல்ரெடி வி நோ வெரி வெல் இன் ஹவு டு மேக் த பாசிட்டிவ் சென்டென்ஸ் இன் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அதாவது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்லேருந்து எப்படி நம்ம பாசிட்டிவ் சென்டென்ஸ் மேக் பண்ணுறது நமக்கு தெரியும். இப்போ நம்ம அதை நெகட்டிவாக எப்படி சேஞ்ச் பண்ண போகிறோம்னு நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஒரு இம்பார்ட்டண்ட் திங்க் என்னென்னா, நம்ம வந்து தமிழில் ப்ரெசன்ட் டென்ஸோட நெகட்டிவையும் பாஸ்ட் டென்ஸோட நெகட்டிவையும் ஒரே மாதிரி தான் பேசுவோம். எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ நான் ஒரு விஷயத்த பார்க்கல அப்படிங்கிறத இப்போ நடந்தாலும் நான் பார்க்கல அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆல்ரெடி நேற்று நான் பார்க்கலனாலும் பார்க்கலன்னு தான் சொல்லுவேன். ஆனால் இங்கிலீஷில் அப்படி கிடையாது. ப்ரெசன்ட் டென்ஸுக்கு நம்ம டு நாட், டஸ் நாட் போடுறோம் அப்படி இல்லையா? அதே மாதிரி பாஸ்ட் டென்ஸுக்கும் நமக்கு ஆக்சிலரி வெர்ப் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நம்ம நெகட்டிவாக சேஞ்ச் பண்ணணும். அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பாஸ்ட் டென்ஸ். ஐ, யூ, வி, தே, ஹீ, ஷி, இட், நேம். நான், நீ அல்லது நீங்கள், நாங்கள், அவர்கள், அவன், அவள், அது, நேம். எது வந்தாலுமே பாஸ்ட் டென்ஸ்க்கு சப்ஜெக்ட் போடுறோம். நெக்ஸ்ட்டு வேர்போட செகண்ட் ஃபார்ம், அதாவது பாஸ்ட் ஃபார்ம். இப்போ கோ, வெண்ட், கான் அப்படின்னா அதோட நம்ம வெண்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதுதான் நம்ம பாஸ்ட் டென்ஸோட ஸ்ட்ரக்சர். ஃபஸ்ட்டு நம்ம பாசிட்டிவ் சென்டென்ஸ் பார்க்கலாம். அதுலேருந்து எப்படி நெகட்டிவ் சென்டென்ஸ் கன்வெர்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் மியூசியத்தை பார்த்தேன். இப்போ நான் மியூசியத்தை பார்த்தேன். ஸோ பார்த்தேன் இருக்குது பாஸ்ட் டென்ஸ், அதுவும் பாசிட்டிவான சென்டென்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். நான், ஐ. இப்போ நம்ம எந்த வேர்டு சப்ஜெக்டாக வந்தாலுமே சேம் ரூல்ஸ் தான். ஸோ நான்னா ஐ. நெக்ஸ்ட்டு பார்த்தேன், அதுக்கு விசிட்டட். நார்மலாக பார்த்தோம்னா நம்ம சி போடலாம். இது வந்து மியூசியத்தை பார்த்தோம் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? மியூசியம் பார்க்குறது, எதையாவது நம்ம சுற்றி பார்க்குறது, பார்க்கு பார்க்குறது, இந்த மாதிரி நம்ம போய் சுற்றி பார்க்குற மாதிரி விஷயத்தை வந்து நம்ம விசிட் அப்படி சொல்லுவோம். இது பாஸ்ட் டென்ஸுங்கிறதுனால நம்ம பாஸ்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? விசிட் பார்க்குறது விசிட் அப்படின்னா விசிட், விசிட்டட், விசிட்டட். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து விசிட், பாஸ்ட் டென்ஸ் வந்து விசிட்டட். ஸோ ஐ விசிட்டட் மியூசியத்தை. ஸோ த மியூசியம். நான் மியூசியத்தை பார்த்தேன் அப்படின்னா ஐ விசிட்டட் த மியூசியம். இதுதான் பாசிட்டிவ் சென்டென்ஸ். இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். இது தெரியாதவங்க லாஸ்ட் வீடியோவில் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம், அதை போய் பாருங்கள். நெக்ஸ்ட் இதை எப்படி நெகட்டிவ் சென்டென்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது, இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே பார்த்தோம். நம்ம நெகட்டிவாக சேஞ்ச் பண்ணுறதுக்கும் கொஸ்டின் மேக் பண்ணுறதுக்கும் ஆக்சிலரி வேர்ப் தேவைப்படும். இப்போ ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு 2 ஆக்சிலரி வேர்ப் தேவைப்பட்டுச்சு. ஒன்று டூ, இன்னொன்று டஸ். ஐ, யூ, வி, தேக்கு நம்ம டூ யூஸ் பண்ணோம். ஹீ, ஷி, இட், நேமுக்கு நம்ம டஸ் யூஸ் பண்ணோம். அதே மாதிரி சேம் லைக் தட் பாஸ்ட் டென்ஸ்க்கும் நமக்கு ஒரு ஆக்சிலரி வேர்ப் தேவைப்படுது. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸோட ஆக்சிலரி வேர்ப் வந்து டிட். ஆனால் இதில் எந்த கன்ஃபியூஷனும் இல்லை. எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் நம்ம டிட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஒரே ஒரு ஆக்சிலரி வேர்ப் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்க்கு டிட். இப்போ நம்ம அதை எப்படி, இப்போ நான் மியூசியத்தை பார்க்கவில்லை அப்படின்ட்டுருக்கு. ஸோ இது நெகட்டிவ் சென்டென்ஸ். இப்போது இதில் இன்னொரு ஒன் மோர் திங் இருக்குது. ப்ரெசன்ட் டென்ஸ்லையும் இப்போ நம்ம ரெண்டுமே பார்க்கவில்லை. ப்ரெசன்ட் டென்ஸோட நெகட்டிவ் சென்டென்ஸும் பார்க்கவில்லைன்னு தான் வரும், பாஸ்ட் டென்ஸுக்கும் பார்க்கவில்லைன்னு தான் வருது. நம்ம எப்படி ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் கண்டுபிடிக்கலாம்னா, இப்போ நம்ம தான் பேச போகிறோம் இல்லையா? இப்போ நமக்கு அந்த சிச்சுவேஷன் தெரியும்ல. இப்போ நடந்ததை பேசுகிறோமா இல்லை நேற்று நடந்ததை பேசுகிறோமா நமக்கு தெரியும். இப்போது நம்ம பாஸ்ட் டென்ஸில் நடந்ததை பேச வந்தால் நான் இப்போ சொல்லிக் கொடுக்குற பாஸ்ட் டென்ஸோட ஸ்ட்ரக்சரை நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ நடந்துக்கிட்டு இருக்க ப்ரெசன்ட் டென்ஸில் உள்ள நெகட்டிவ் சென்டென்ஸை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸோட ஸ்ட்ரக்சர் நம்ம யூஸ் பண்ணணும். அவ்வளோதான். எந்த சிச்சுவேஷன் நம்ம அனலைஸ் பண்ணி அதுக்கேற்றப்பில் அது பாஸ்ட் டென்ஸாக இருந்தால் பாஸ்ட் டென்ஸோட நெகட்டிவ் யூஸ் பண்ணணும், ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்தால் ப்ரெசன்ட் டென்ஸோட நெகட்டிவ் யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி நான் மியூசியத்தை பார்த்தேன், ஆல்ரெடி நடந்ததை பாஸ்ட் டென்ஸோட நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ணலான்னு பார்க்கலாம். நானுக்கு நான் போட்டாச்சு, பார்க்கவில்லை. ஸோ நெகட்டிவ்னா ஆக்சிலரி வேர்ப் யூஸ் பண்ணணும். பாஸ்ட் டென்ஸோட ஆக்சிலரி வேர்ப் டிட். ஸோ டிட் போட்டாச்சு. இல்லைக்காக ஒரு நாட். பார்க்கிறதானே, ஸோ விசிட் மியூசியத்தை. ஸோ த மியூசியம். இந்த இடத்துல எதுக்கு நம்ம த போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த மியூசியத்தை பற்றி தான் பேசுவோம். அந்த மியூசியம்னால த. பொதுவாக ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னா போடுறோம். ஒரு குறிப்பிட்ட ஒரு
ஒரு விஷயத்தை காமிச்சு அதை பற்றி ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருளை பற்றியோ ஏதோ ஒன்று குறிப்பிட்டு அதை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து த யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து இவங்க ஆல்ரெடி ஒரு மியூசியத்தை பார்த்தேன்னு தானே சொல்கிறாங்க. ஸோ அந்த மியூசியத்தை பற்றி தான் பேசுகிறாங்க. அதனால் த. பொதுவான ஒரு ஆப்ஜெக்டை பற்றி பேசுகிறோம்னா நம்ம போடலாம். ஓகே, நம்ம பார்க்கலாம். இப்போ நான் மியூசியத்தை பார்த்தேன் அப்படின்னா ஐ விசிட்டட் த மியூசியம். நான் மியூசியத்தை பார்க்கவில்லை அப்படின்னா ஐ டிட் நாட் விசிட் த மியூசியம். இப்போ நம்ம அந்த டிட் நாட் சொல்லும் போதே ஆல்ரெடி நடந்த பாஸ்ட் டென்ஸோட நெகட்டிவ் சொல்கிறாங்கன்னு நம்ம ஆப்போசிட்டில் உள்ளவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. ஒருவேளை இப்போ நடக்கிறது நம்ம பற்றி பேசுகிறோம், அதில் உள்ள பார்க்கவில்லை அப்படின்னா நம்ம அதுக்கு டு நாட் போடுவோம். அது வந்து ப்ரெசன்ட் டென்ஸோட நெகட்டிவ் சென்டென்ஸாக இருக்கும். ஸோ டு நாட். இது வந்து பாஸ்ட் டென்ஸோட நெகட்டிவ் சென்டென்ஸ். ஸோ டிட் நாட். ஒன்றுமே இல்லை. ப்ரெசன்ட் டென்ஸ்னால் டு நாட் டஸ் நாட் வரும். பாஸ்ட் டென்ஸ்னால் டிட் நாட் வரும். அவ்வளோதான். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஈஸி இங்கிலீஷை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இந்த நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவள் படம் பார்க்கவில்லை. இப்போ இதோட பாஸ்ட்டு சென்டென்ஸ் எப்படி இருந்திருக்கும்? அவள் படம் பார்த்தாள் அப்படின்னு இருக்கும். ஸோ ஷீ வாட்ச்டு எ மூவி. ஒரு விஷயம் இருக்குது. நம்ம நார்மலான பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கு பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே இது நெகட்டிவாக சேஞ்ச் பண்ணும்போது விசிட் தான் போட்டிருக்கோம். ஏன்னா டிட்டு, இப்போது இந்த விசிட்டட் அப்படிங்கிறது தான் அந்த டிட்டை நம்ம ஆக்ஸிலரி வெர்பாக எடுத்து இங்கே போட்டிருக்கோம். அதனால் இந்த விசிட்டட் வந்து மறுபடியும் ப்ரெசன்ட் டென்ஸில் உள்ள அந்த விசிட்டாக மாறிடும். இப்போ உங்கள் பாருங்கள், இப்போ நான் அவள் படத்தை பார்த்தாள் அப்படின்னு வந்திருந்தா ஷீ வாட்ச்டு எ மூவி. ஏன்னா பாஸ்ட் டென்ஸு. இப்போ இதை நெகட்டிவாக சேஞ்ச் பண்ணும்போது அந்த வாட்ச்டில் இருந்தால் நம்ம டிட்டை எடுத்திருக்கோம். ஸோ அது வந்து மறுபடியும் வாட்ச் வந்துடுது. இதில் மறுபடியும் வாட்ச்டு நம்ம போடக்கூடாது. சிம்பிளான பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம பாஸ்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம். மறுபடியும் அதை நெகட்டிவாக சேஞ்ச் பண்ணும்போது நம்ம டிட்டுங்கிற ஆக்ஸிலரி வெர்ப் யூஸ் பண்ணுறதுனால அந்த பாஸ்ட் டென்ஸு மறுபடியும் ப்ரெசன்ட் டென்ஸாகவே சேஞ்ச் ஆகிடுது. ஸோ இதில் மறுபடியும் இடி ஆட் பண்ணக்கூடாது. ஒன்லி விசிட் மட்டும்தான். இப்போ அவள் படம் பார்க்கவில்லை. ஃபஸ்ட்டு வந்து அவள் படம் பார்த்தாள் அப்படின்ட்டு ஷீ வாட்ச்டு எ மூவி. இது பாசிட்டிவ் சென்டென்ஸ். இப்போ நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸை மாற்றுறதுனால ஷீ பாஸ்ட் டென்ஸோட ஆக்ஸிலரி வெர்ப் டிட், இல்லைங்கிறதுக்கு நாட், பார்க்கிறது வாட்ச், படம் எ மூவி. அவள் படம் பார்க்கவில்லை. ஷீ டிட் நாட் வாட்ச் எ மூவி. இந்த நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவர்கள் அவர்களுடைய ஹோம்ஒர்க்கை முடிக்கவில்லை. அவர்கள்னா தே, முடிக்கவில்லை. ஸோ நெகட்டிவ் வந்திருக்கு. நம்ம பாஸ்ட் டென்ஸோட நெகட்டிவ் பேசுகிறோம். ஸோ ஆக்ஸிலரி வெர்ப் டிட் யூஸ் பண்ணியிருக்கோம். இல்லைங்கிறதுக்காக நாட், முடிக்கவில்லை ஸோ ஃபினிஷ், அவர்களுடைய ஹோம்ஒர்க் ஸோ தியர் ஹோம்ஒர்க். அவர்கள் அவர்களுடைய ஹோம்ஒர்க்கை முடிக்கவில்லை. தே டிட் நாட் ஃபினிஷ் தியர் ஹோம்ஒர்க். நெக்ஸ்ட்டு, நாங்கள் இரவு உணவு சமைக்கவில்லை. நாங்கள்னா வி, சமைக்கவில்லை பாஸ்ட் டென்ஸில் உள்ள நெகட்டிவ். ஸோ டிட் போட்டிருக்கோம். டிட் நாட். சமைக்கிறதுக்கு குக், இரவு உணவுக்கு டின்னர். நாங்கள் இரவு உணவு சமைக்கவில்லை. வி டிட் நாட் குக் டின்னர். நான் ஒன் டைம் சொல்கிறேன், என் கூட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் மியூசியத்தை பார்த்தேன். ஐ விசிட்டட் த மியூசியம். நான் மியூசியத்தை பார்க்கவில்லை. ஐ டிட் நாட் விசிட் த மியூசியம். அவள் படம் பார்க்கவில்லை. ஷீ டிட் நாட் வாட்ச் அ மூவி. அவர்கள் அவர்களுடைய ஹோம்ஒர்க்கை முடிக்கவில்லை. தே டிட் நாட் ஃபினிஷ்டு வராது, ஃபினிஷ் their homework. நாங்கள் இரவு உணவு சமைக்கவில்லை. we did not cook dinner. நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் உள்ள நெகட்டிவ் பற்றி பேசுகிறோம் அப்படின்னா do not, does not வரும். பாஸ்ட் டென்ஸோட நெகட்டிவ் பேசுகிறதுனால ஒன்லி did not மட்டும்தான் வரும். நார்மலான பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கு நம்ம செகண்ட் ஃபார்ம், அதாவது பாஸ்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம். இதிலேருந்து தான் நம்ம டிட்டை பிரித்து தான் இங்கே ஆக்ஸிலரி வேர்பாக நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால் அதுக்கப்புறம் வர்ற வேர்போட ப்ரெசன்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணாலே போதும்.
ஒன்லி நம்ம எப்போவுமே இங்கிலீஷில் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுற ஒரே இடம் வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்க்கு மட்டும்தான் இதை யூஸ் பண்ணுவோம். அதுவும் பாசிட்டிவ் சென்டென்ஸில் உள்ள சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்க்கு மட்டும்தான் பாஸ்ட் ஃபார்ம் நம்ம யூஸ் பண்ணுவோம். மற்ற எதுக்குமே நம்ம ஃபஸ்ட் ஃபார்ம் யூஸ் பண்ண மாட்டோம். டிட் இங்கே வந்ததுனால இங்கே வந்து ப்ரெசன்ட் ஃபார்ம் தான், விசிட் தான் வரும். இந்த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், நீ நேற்று அறையை சுத்தம் செய்யவில்லை. நீக்கு யூ, இது வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ் இன் பாஸ்ட் ஃபார்ம். ஸோ ஆக்ஸிலரி வெர்ப் டிட் யூஸ் பண்ணியிருக்கோம். இல்லைக்கு நாட், சுத்தம்னா க்ளீன், அறையை த ரூம், நேற்று ஸோ எஸ்டர்டே. நீ நேற்று அறையை சுத்தம் செய்யவில்லை. யூ டிட் நாட் க்ளீன் த ரூம் எஸ்டர்டே. அவன் காரை ரிப்பேர் பண்ணவில்லை. அவன்னா ஹீ, பாஸ்ட் டென்ஸோட நெகட்டிவ் சென்டென்ஸ். ஸோ ஆக்ஸிலரி வெர்ப் டிட், இல்லைக்கு நாட், ரிப்பேருக்கு ரிப்பேர், காரை ஸோ த கார். அவன் காரை ரிப்பேர் பண்ணவில்லை. ஹீ டிட் நாட் ரிப்பேர் த கார். அவர்கள் அவர்களுடைய பெற்றோர்களை அழைக்கவில்லை. அவர்கள்னா தே, இது வந்து பாஸ்ட் டென்ஸோட நெகட்டிவ். அதனால் ஆக்ஸிலரி வெர்ப் டிட், இல்லைக்கு நாட், அழைக்கிறதுனா கால் பண்ணுறது. ஸோ கால் அவர்களுடைய பெற்றோர்களை, தியர் பேரண்ட்ஸ். அவர்கள் அவர்களுடைய பெற்றோர்களை அழைக்கவில்லை. they did not call their parents. நெக்ஸ்ட் வேர்ட், அவர்கள் சுவருக்கு பெயிண்ட் அடிக்கவில்லை. அவர்கள்னா தே, இது வந்து பாஸ்ட் டென்ஸோட நெகட்டிவ். ஸோ ஆக்ஸிலரி வெர்ப் டிட் நாட், பெயிண்ட் சுவர் த வால்ஸ். அவர்கள் சுவருக்கு பெயிண்ட் அடிக்கவில்லை. they did not paint the walls. நான் எனது புது நண்பரை சந்திக்கவில்லை. நான்னா ஐ, இது வந்து பாஸ்ட் டென்ஸோட நெகட்டிவ். ஸோ ஆக்ஸிலரி வெர்ப் டிட் நாட், சந்திக்கிறதுக்கு வந்து மீட், எனது புது நண்பரை. ஸோ மை நியூ ஃப்ரெண்ட். நான் ஒன் டைம் சொல்கிறேன், என் கூட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீ நேற்று அறையை சுத்தம் செய்யவில்லை. யூ டிட் நாட் க்ளீன் த ரூம் எஸ்டர்டே. அவன் காரை ரிப்பேர் பண்ணவில்லை. ஹீ டிட் நாட் ரிப்பேர் த கார். அவர்கள் அவருடைய பெற்றோர்களை அழைக்கவில்லை. தே டிட் நாட் கால் தேர் பேரண்ட்ஸ். அவர்கள் சுவருக்கு பெயிண்ட் அடிக்கவில்லை. தே டிட் நாட் பெயிண்ட் த வால்ஸ். நான் எனது புது நண்பரை சந்திக்கவில்லை. ஐ டிட் நாட் மீட் மை நியூ ஃப்ரெண்ட். த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், அவள் அழகான பாடல் பாடவில்லை. அவள்னா ஷீ, பாடவில்லை. ஸோ பாஸ்ட் டென்ஸில் உள்ள நெகட்டிவாக நம்ம மேக் பண்ண போகிறோம். ஆக்ஸிலரி வெர்ப் டிட், இல்லைனால நாட், பாடுறது சிங், பியூட்டிஃபுல் பாடல் எ பியூட்டிஃபுல் சாங். அவள் அழகான பாடல் பாடவில்லை. ஷீ டிட் நாட் சிங் எ பியூட்டிஃபுல் சாங். இது வந்து டுடேஸ் ஹோம்ஒர்க். அவர்கள் புதிய ஷூ வாங்கவில்லை. பாஸ்ட் டென்ஸில் உள்ள நெகட்டிவ் சென்டென்ஸ். ஓகேவா, வாங்குறதுனா பை. இந்த சென்டென்ஸ் மேக் பண்ணி கமெண்ட்டில் சென்ட் பண்ணுங்கள்.